ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ சொல்ல போகிறது வர 2026 வருடம் எப்படி தொடங்கலாம்ன்றதை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் மாதத்தோட கடைசி இரவு. வீடு அமைதியாக இருக்குது. மொபைலில் இன்னும் 2 நிமிஷம் தான் காட்டுது. நீ உன்னோட ரூமில் உட்காந்துருக்க, இல்லைன்னா பெட்டில் படுத்துட்டு ஃபேனை பார்த்துட்டு இருக்க. அந்த நேரம் உன் மனசு கனமாக இருக்கும். இந்த வருஷம் இப்படியே போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாமோ, நான் நினச்ச வாழ்க்கை இதுவா இப்படின்னு உனக்குள்ள ஒரு கூச்சல், யாருக்கும் கேட்காத மாதிரி. புது வருஷம் வரப்போகுது, ஆனால் மனசு அதை கொண்டாட தயாராக இல்லை. இது ஒரு சோம்பேறித்தனமும் இல்லை, தோல்வியும் இல்லை. இது ஒரு சோர்வு, மனிதனோட இயல்பு. நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லட்டுமா? பெரும்பாலான நியூ இயர் பிளான்கள்லாம் ஜனவரி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே உடஞ்சிடும். ஏன்னா நாம் திட்டம் போடுறது நம்ம வாழ்க்கைக்காக இல்லை, நம்ம கில்ட்டுக்காக. இந்த வருஷம் கண்டிப்பாக மாறணும், இந்த வருஷம் எல்லாமே சரியாக பண்ணணும், இந்த வருஷம் நான் வேறு லெவல் அப்படின்னு. ஆனால் அந்த வேறு லெவல் நம்ம லெவலில் இல்லை. யாரோ ஒருத்தரோட இன்ஸ்டாகிராம் வாழ்க்கை, யாரோ ஒருத்தரோட யூடியூப் ரொட்டீன், அவங்க போடுற பாதையில் நாம் நடக்கிற முயற்சி. அப்போது என்ன நடக்கும் தெரியுமா? முதல் வாரம் மோட்டிவேஷன், 2வது வாரம் மன அழுத்தம், 3வது வாரம் தற்காப்பு, நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் எல்லாத்தையும் விட்டுட்டு அதே பழைய வாழ்க்கை. அப்புறம் நாம் நம்ம மேலேயே கோவப்படுவோம். நான் இப்படி தான், என்னால் எதுவுமே முடியாது, எல்லாருக்கும் ஒரு மாற்றம் இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை எப்படின்னு. ஆனால் 2026 இப்படி ஆரம்பிக்க வேணாம். இந்த தடவை வாழ்க்கையை சரி பண்ண வேணாம். 2026க்கு நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற முதல் விஷயம் இது. அழுத்தமில்லாத திட்டம், ஆனால் அர்த்தமுள்ள வாழ்க்கை. இந்த வருடம் பெரிய தீர்மானம் வேணாம், சின்ன நேர்மை போதும். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். முதல் கேள்வி, இந்த வருடம் என்னென்ன எனக்கு சோர்வை கொடுத்தது? சாதனை என்னென்னு கேட்கல, தோல்வி என்னென்னு கேட்கல. எந்த இடத்துல நீ உன்னை விட்டுட்ட? அதுதான் உன்னோட தொடக்கம். 2வது, 2026 நீ என்ன செய்ய போகிறன்னு கேட்காத, நீ யாராக இருக்க விரும்புகிற? அமைதியானவனா, நேர்மையானவனா, தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறவனா? அமைதியானவனாக ஆகணும்னா தினமும் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காரு. தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறவனாக ஆகணும்னா பெர்ஃபெக்ட் டே வேணாம், ப்ரெசன்ட் டே போதும். நேர்மையானவனாக ஆகணும்னா நீயாக இரு, சரியோ தப்போ. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் எல்லாத்தையும் மாற்ற முயற்சி பண்ணாத. உன் வாழ்க்கையில் 3 விஷயம் மட்டும்: மனம், உடல், நேரம். இதில் ஒன்று சீரானாலே மற்ற 2ம் மெதுவாக சரியாகிடும். ஒரு நாள் தவறிச்சா பரவாயில்ல, 2வது நாள் திரும்ப ஆரம்பித்தா போதும். 2026 ஒன்றும் மாயமான வருடம் இல்லை, உன்னை காப்பாற்ற வர வருடமும் இல்லை. ஆனால் உன்னை கைவிடாத வருடமாக இதை நீ மாற்றிக்கலாம். பெருசாக குதிப்பு வேணாம், ஒரு சின்ன நேர்மையான படி. இந்த இரவில், இந்த அமைதியில் நீ உன்கிட்ட ஒன்று சொல்லிக்கோ: இந்த வருடம் நான் என்னையை காயப்படுத்த மாட்டேன், நான் என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன். அது போதும். 2026 ஒரு வெற்று பக்கம். பெரிய கதைகள் இல்லை, உண்மையான வரிகள் போதும். மெதுவாக ஒரு வரி, ஒரு நாளில். நீ தயாராக இல்லையா? பரவாயில்ல, நேர்மையாக இருக்கிறதே ஒரு தொடக்கம்தான். 2026 எழுத ஆரம்பிக்கலாம். கோபம், சோகம், துக்கம், வலி, உன் மனசில் ஏற்படுற கெட்ட எண்ணம் எல்லாத்தையும் எழுது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீ எழுதுனதை படி. உனக்குள்ளே இருக்க எண்ணங்கள் சரியாக தப்பான்னு நீ படிக்கிறப்ப உனக்கு புரியும். அப்போது மற்றவங்க உன்னை நீ அதை மாற்றிக்கோ, இதை மாற்றிக்கோன்னு சொல்கிற அவசியம் வராது. நீயே உன்னை மாற்றிப்ப. இந்த 2026 உனக்கான வருடமாக மாற்றிக்கோ. ஆல் தி பெஸ்ட். கோ டு ஓன் வே. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.